எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு லைன் தெரியும், அவ்வளோதான் நம்ம பேப்பர் ஃப்ராக். நான் அழகழகாக பேப்பர் ஃப்ராக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மாதிரி பேப்பர் ஃப்ராக்ஸ், எப்படி குதிக்கிற பேப்பர் ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு நாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இப்படி தானே வச்சுருந்தேன், இதை இப்படி திருப்பிட்டு இந்த எட்ஜை கொண்டு போய் இதே எட்ஜில் இந்த மாதிரி மடிக்கணும். ஆக்சுவலி இப்படி மடிக்கக்கூடாது, இந்த எட்ஜஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதை முதல்ல இங்கே பிடிச்சிக்கிட்டு இப்படி வைக்கிறேன். முதல்ல ஸ்கெயிலோட அகலம் பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இங்கே இல்லை. அதனால் இப்படி ஒரே மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி மவுண்டன் மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிடணும். இப்போ ஏதாவது தெரியுதா? ஒரே மாதிரி இருக்குல்ல? ஓகே. இப்போ இப்படி மடிச்சது இருக்குல்ல, இதை ரொம்ப நல்லா திக் பண்ணிக்கணும். திக் பண்ணலன்னா விட்டுக்கோங்க. ஸோ இந்த பேப்பரை இந்த எட்ஜு தெரிகிற மாதிரி இதை அப்படியே கையை வச்சு எடுத்துடணும். இப்போ பிரித்தா இங்கே உங்களுக்கு ஒரு கோடு தெரியும். ஸோ இந்த ஒரு எட்ஜு கார்னர், இந்த கார்னர் எடுத்து இப்படி, ஆனால் அளவுக்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் சொன்ன மாதிரி மவுண்டன் மாதிரி பிடிச்சிட்டு இப்படி மடிச்சிருங்க. ஓகே, அடுத்து இந்த பேப்பர் திருப்பிட்டு இதை எடுத்து ஒரே மாதிரி மடிக்கணும். ஓகே, ஒரே மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் தெரியுது, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு லென்த் சிசராக ஒரு சிசர் எடுத்துக்கிறேன். குட்டி சிசராக இருந்தாலும் ஓகே. ஓகே, இதை ஃபுல்லாக நான் அப்படியே கட் பண்ணி விட போகிறேன். இப்போ நமக்கு இப்படி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த ரெண்டு எட்ஜை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு இப்போ இங்கே ஒரு கோடு இருக்கும். இப்போ இந்த எட்ஜ் இருக்குதுல்ல, இந்த எட்ஜ் எடுத்து இந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி மடிக்கணும். ஓகே, ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்துட்டு இங்கே இதே மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, ஏதாவது ஒன்று நீங்கள் சரியாக மடிக்கலைன்னா அப்படியே அந்த பேப்பர் ஃப்ராகு வேறு மாதிரி மாறிடும். ஓகே, இப்போ நல்லா அழுத்தி மடிச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களால் நிறைய மடிப்பு மடிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு கிராஸ் மாதிரி தெரிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி மடிக்கணும். அது மடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை பின்னாடி திருப்பினோம்னா இதே மாதிரி தெரியும், இங்கே அந்த லைன் திரும்பி தெரியும். ஸோ இந்த எட்ஜ் எடுத்து இப்படி கொண்டு போய் மடிச்சிடறோம். அப்புறம் இதே மாதிரி இந்த சைடும் மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். அதை வந்துட்டு இப்படி கீழே இறக்கி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கிடச்சிட்டு இதை நாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிறோம். இப்போ இது பேக் சைட் தான். இதை இப்படி முன்னாடி திருப்பிட்டு இப்போ இங்கே இந்த லைன் தெரியுதுல்ல, இந்த லைனு இப்படி மேலே பொட்டலை மாதிரி இருந்ததை பார்த்துருப்பீங்க. இதை இப்படி
இப்படி இங்கே அமுத்துனீங்கன்னா அது உடனே உள்ளே போயிடும். இப்போ இப்படி மடிக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. அதை எடுத்து இப்படி மடிச்சிடுவீங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த செமி சர்க்கிள் பீஸ் மாதிரி இருக்கிற இதை எடுத்து நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சிடுறோம். ஓகே, இப்போ இதை திருப்பிட்டு அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸு. இது நம்ம ஃபேஸ்க்கு வச்சுக்கணும். எப்பவுமே காலோட பீஸு இப்படி முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கிற காலை நம்ம வந்துட்டு உண்மையான காலாக மாற்ற போகிறோம். அதுக்கு இங்கே இருக்கிற டிப்பை வந்துட்டு இங்கே இருக்கிற டிப்பை கொண்டு போய் அங்கே சேர்த்து மடிக்கணும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் மடிக்கணும். மடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி தெரியுது. அந்த டைமண்ட் ஷேப்பை இங்கே எட்ஜை பார்த்துப்பீங்க. இப்படி எடுத்து மடிக்கக்கூடாது. இந்த 2 பேப்பர் நம்ம மடித்த பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை இந்த டிப்பை கொண்டு போய் இந்த பேப்பரில் கொண்டு போய் அட்டாச் ஆகி மடிக்கணும். ஓகே, மடிச்சாச்சு. அதே மாதிரி திருப்பிட்டு மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ லெக்கு இப்படி கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் லெக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் மடிக்க போகிறோம். இந்த பீஸு அது இல்லாமல் இந்த பேப்பர் எடுத்து இப்படி மடிக்காதீங்க. இங்கே ஒரு பேப்பர் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நீட்டிக்கிட்டு இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இந்த பேப்பர் மட்டும்தான் நம்ம காலன்னு. ஓகே, இதை எடுத்து மறுபடியும் அதே மாதிரி மடிச்சிடலாம். அப்புறம் டைமண்ட் மாதிரி கிடச்சிட்டு அப்புறம் இதை எடுத்து இந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிடணும். ஃபஸ்ட்டு பண்ணதே தான். ஓகே, இப்போ நமக்கு கால் கை கிடச்சிருச்சு. இப்போ இதை ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டோம்னா இது வந்துட்டு கால், இது வந்துட்டு கை, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதை இப்படி எடுத்து ஃப்ரண்ட்டாக பார்த்து மடிக்கணும். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு லைன் தெரியும். சும்மா டார்க் கலர்லாம் பண்ண வேணாம், சும்மா அப்படி. ஓகே, இந்த பீஸு நமக்கு இருக்குது. இந்த பீஸ் எடுத்து நம்ம இதுக்கு ஃப்ரண்டராக மடிக்க போகிறோம். மடிச்சிட்டோமா? அதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். ஆனால் ஒரே மாதிரியே இருக்கணும். இது 2 எட்ஜும் ஒட்டி இருக்கிறத பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இங்கே நீட்டிட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஓப்பன் பண்ணிடுறோம். இப்படி மடிச்சிருக்கிறத இப்படி ஓப்பன் பண்ணிடுறோம். அப்போ இங்கே ஒரு லைன் தெரியுது. அப்போ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மடிச்சிடுறோம். நல்லா எப்படி வேணும்னா நீங்கள் டேடி ஃபிங்கர் வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே உரிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல்ஸ் தெரியும். அதே மாதிரி இங்கேயும் தான். இந்த ஹோல்ஸில் இந்த மடிப்புகளை நம்ம போட்டு விட போகிறோம். இப்படி போட்டுட்டு நான் இதை ஒரே மாதிரி மடிக்க போகிறேன். இப்போ இப்படி கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் மடிக்க போகிறேன். ஓகே, மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி இதை திருப்பிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு லைன் தெரியும் உங்களுக்கு. அந்த லைனை நாம் இப்படி மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? இந்த லைனை இங்கே வரைக்கும் மடிக்க போகிறோம். ஓகே, இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க டேடி ஃபிங்கரை வச்சு. அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை மடிச்சிருக்கீங்க. இப்போ நான் இது எதுக்கு இப்படி மடிச்சிருக்கிறேன்னா இது குதிக்கிறதுக்கோசரம். இப்போ இங்கே ஒரு மடிப்பு இருக்குதுல்ல, இது மேலே கையை வச்சு இப்படி குதிச்சிங்கன்னா அது ஃப்ராக் குதிக்கும்.
இப்போ 2 ஃப்ராக்ஸ் ஆயிடுச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணோம்னா இன்னும் அதை விட நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ராகுக்கு அதே மாதிரி பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை குட்டியாக ஒரு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சிட்டோமா, இப்போ இதை தூக்கி ஒரு எட்ஜில் வச்சிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மடிக்கணும். ஓகே, 2 ஒரே மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி வச்சுட்டோம். அடுத்தது உங்ககிட்ட பிளாக் கலர் ஷீட்டோ இல்லை பிளாக் கலர் பென்னோ பிளாக் கலர் மார்க்கரோ இருந்தால் எடுத்துக்கலாம். என்கிட்ட பிளாக் கலர் ஷீட் இருக்குது. ஸோ இதை நான் 2ஆக மடிச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு கண்ணுக்கு தான். ஸோ இப்போ கண்ணுக்கு இதே மாதிரி பெருசாக கொஞ்சம் மடிக்கணும், கட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நான் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம குட்டியாக மாற்ற போகிறோம். நீங்கள் டேர்ன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சிஸ்டரை சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துடுது. ஓகே, இப்போ இது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 கண் ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு நான் 2 பேப்பரை ஒரு பேப்பரை 2ஆக மடித்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிஸ்டிக்கோ இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கிறது ஃபெவிஸ்டிக். ஓகே, இப்போ இதை இந்த கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இங்கே கொண்டு போய் நான் ஓட்ட போகிறேன். இந்த இடத்துல கொண்டு போய் நான் ஓட்ட போகிறேன். அப்புறம் இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் இங்கே ஒட்டிடணும். அதுக்கு கொஞ்சம் ஃபெவிஸ்டிக் போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம வெள்ளை கலர் கட் பண்ணோமே அதை கொண்டு போய் நம்ம இப்படி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு அது ஐபால் ஆயிடுது. ஐபால் ஆனால் ஒரே மாதிரி செய்யணும். இப்போ இந்த மாதிரி கிடச்சிடுது. இது வந்துட்டு ஐஸ் ஆயிடுது. இப்போ வந்து இது பாடியில் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்துட்டு பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிடுறேன். வேஸ்ட் பேப்பராக இருந்தால் ஓகே. இந்த சைஸுக்கு எல்லா ஸ்பாட்ஸையும் கட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒன்றுன்னா நான் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். இந்த இடத்துல ஆக்சுவலி ஒட்டணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. நான் நடுவில் கூட ஒட்டிட்டு போகலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி நடுவில் ஒட்டிட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஒட்டணும். ஸோ இது வந்துட்டு ஒன்றா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுக்கிட்டு கட் பண்ணால் நமக்கு நிறைய சர்க்கிள்ஸ் வந்துடும். கொஞ்சம் ஆனால் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் அதே இதில் கட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு நிறைய சர்க்கிள்ஸாக கிடச்சிருது. இப்போ இந்த நிறைய சர்க்கிள்ஸை நம்ம இங்கே கொண்டு வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நீங்கள் கக்கரை புக்கரான்னு ஒட்டினாலும் சரி. இப்போ நான் வந்துட்டு ஒரு லைன் பார்டர்லேயே பண்ண போகிறேன். ஓகே, இங்கே இது பக்கத்துலேயே இங்கே ஒட்டிடுறேன். இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் ஒட்டுறதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு லைன் பார்டரில் ஒட்டுறேன்னு சொன்னேன். இதே லைனில் ஒட்ட போகிறோம். அப்புறம் இங்கே ஒன்று ஒட்ட போகிறோம். ஃப்ராகுக்கு இதே மாதிரி பண்ணிட்டா ஓகே. ஸோ இந்த ஃப்ராகுக்கு நான் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு கிடையாது. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். அதனால தான் நான் அப்படி விட்டுருக்கேன். ஓகே, 2 பேர் ஜம்ப் பண்ணி காட்ட போகிறாங்க. ஓ
பாருங்க. அடுத்த வீடியோல நான் இதே மாதிரி இன்னொரு பேப்பர் கிராஃப்ட் செஞ்சு காட்டுறேன். பாய்.